நம்ம ஆர்த்தி பெரிய மழை செஞ்சு தேர்ந்துருச்சு போலையே. ஆமாம், மழை சேர்ந்துருக்கு. என்ன இதைய பெருசுன்ட்டா, இதை விட பெருசெல்லாம் பெரிய மழைலாம் நம்ம வீட்டில் சேர்ந்துருக்குது. இந்த கட்டில் இருக்கிறது இந்த துணியெல்லாம் போட்டு வைக்க தான் போல. எனக்கு பிடிக்காத, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிக்காத வேலை இருக்கும். எனக்கு பிடிக்காத வேலை இந்த துணி மடிக்கிற வேலை. எல்லாருக்குமே அதுதாம்மா. யாருக்கு துணி மடிக்கிற வேலைலாம் பிடிக்கும்? இல்லை, சில பேருக்கு சில பாத்திரம் தேய்க்க பிடிக்காது. அது மட்டும் யாராவது பண்ணி கொடுத்துருங்களேன். எல்லாருக்குமே இப்போ இந்த பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, வீடை துடைக்கிறது, துணியை மடிக்கிறது, அப்படிலாம் இல்லைம்மா. சில பேருக்கு சில வேலை ஈஸியாக செஞ்சுருவாங்க, சில வேலை பிடிக்காது. இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத வேலை இந்த துணி மடிக்கிறது. யாராவது வந்தாங்கன்னா எனக்கு துணி என்ன பண்ணட்டும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவேன், துணி மட்டும் மடிச்சு கொடுத்துருங்களேன் ப்ளீஸ்ன்னு. சரி, மருதாணி வச்சிய எப்படி பிடிச்சிருக்கு காட்டு. இதோ நல்லா பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தான் வச்சேன். ஆமாம், அரை மணி நேரம். ஆமாம், அதுதான் பித்த உடம்பு. அரை மணி நேரம் தான் வச்சேன், அதுக்கே இப்படி பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு கையில் தான் வச்சுருக்கேன், அந்த கையில் காணோம். இந்த கையில் வைக்கல. வைக்க வேண்டியது தானே? வைக்க முடியல இந்த கையில். அப்புறமா நைட்டு நம்ம யூஸ்வல் ஓஜி ஸ்டைல் மருதாணி வச்சிருவேன். ஏம்மா, இத்தனை வருஷமா மருதாணி வைக்கிற, அந்த கையில் மருதாணி வைக்க நீ பழகலையா? இன்னும் பழகலையே. கொக்கு போட்டால் புறா வருது, புறா போட்டால் பீகாக் வருது. பரவாயில்ல, யார் பார்க்க போறா? ஓஜி மருதாணி போட்டுக்க வேண்டியதுதான். ஓஜி மருதாணினா தெரியும்ல. என்னது, பாணி தட்டுவியா? ஏய், அப்படிலாம் சொல்லப்படாது. ஆமாம், அது சூப்பராக இருக்கும், அதை போட்டுக்க வேண்டியதுதான். இது வந்து சரி, ஒரு இது டச்சு விட்டு போயிடக்கூடாதே சொல்லிட்டு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், பூஜைக்கு போயிருந்தோம். அங்கே கொடுத்துருந்தாங்க கோனு. சரி, அதனால் டச் விட்டு போயிடக்கூடாதுன்னு வரைஞ்சேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு 3 டிசைன் தான் நல்லா தெரியும், அதாவது ப்ராப்பராக தெரியும். நீ கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம், சீக்ரெட் தான், யாருக்கும் சொல்லாதீங்க சரியா? ஸோ அந்த 3 டிசைன் தான் நான் வந்து இப்படின்றதுக்குள்ளே போடுவேன், ஓகேவா? மீதி எல்லாம் போடணுன்னா நம்மளுக்கு என்ன இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொறுமைன்றது சுத்தமாக எனக்கு இல்லை. அந்த 3 டிசைனை வச்சே நான் என் கைக்கு ஓட்டிடுவேன். என்னை நம்பின ஒரே ஜீவன் ஒன்று தான் இருந்துச்சு, அது இப்போ வளர்ந்துருச்சு, அதனால் அது நம்ப மாட்டேது. எங்கள் அக்கா பொண்ணு, அவள் தான் அதில் ரொம்ப ஆசையாக கை காட்டுவாள், நல்லா வரைஞ்சி விடுவேன். ரொம்ப அதை ரொம்ப பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம். சித்தி நீ சூப்பராக வரைஞ்சிருக்க சித்தி அப்படின்னு. இப்போ அது வளர்ந்துருச்சா, இன்னுமா சித்தி இந்த 3 டிசைனே போடுற நீன்னு கேட்குறான். அவளுக்கு பாயசத்தை கொடுக்க முடியாத, என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த அடிமை சீக்கிரம் வரைக்கும் இந்த கையிலேயே வரைய வேண்டியதுதான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மருதாணி போடுறதெல்லாம் பார்த்து ஒரு 10-12 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். ஜிம் போயிட்டுருக்கும் போது ஜிம்மேட்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க, அழகாக இருக்குது, எனக்கு போட்டு விடு, எனக்கு போட்டு விடு, நான் பைசா பே பண்ணுறேன் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கூட போட்டு விட்டியே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வந்து கேட்பாங்க, எனக்கு போட்டு விடு, வெளியில் இவ்வளோ சொல்கிறான், நீ போட்டு விடு, நான் பண்ணுறேன், பைசா தரேன் அப்படி சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் அரேஞ்ச் பண்ணுறலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் நாங்கள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கெல்லாம் போட்டு விடுவேன். அதில் ஒரு பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு கைக்கு 50 ரூபா சொல்லிட்டு காசுலாம் வேற கொடுத்துச்சு. ஆமாம், அந்த காசு என்கிட்ட இன்னும் இருக்குது. அஜு, ஆமாம், அஜு மெமரபுளாக இன்னும் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மருதாணி போட்டு வாங்கின காசு இன்னும் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ மருதாணிக்குன்னு நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. எங்கே போனாலும் மருதாணி செடியை பார்த்தா மருதாணியை கேட்டு வாங்கிடுற, கவரா நீ கொஞ்சம் வச்சுக்கிற, உங்கள் அக்கா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ற. ஆமாம், எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே ஒரு மருதாணி பைத்தியம் தான். இந்த மழை எப்போ முடியும்னு தெரில, இதுக்கு ஒரு மூடு வேணும். இப்போ தான் மூடு வந்திருக்குது. அந்த மூடு ஸ்பாயில் ஆகிறதுக்குள்ளே கடன்னு மடித்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஆமாம், இன்றைக்கி துணி போடுற வேலை இல்லை, மடிச்சிட்டேன்னா நீட்டாகிடும், பெட்டும் காலி ஆகிடும். ஆமாம், வீக்கெண்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நான் உங்களுக்கு நைட்டு வீடியோ எண்டில் வந்து ஓஜி மருதாணி அட்டாச் பண்ணுறேன். இந்த டிசைன் ஆக்சுவலாக பயங்கர ரொம்ப கஷ்டம், அதுக்கெலாம் டேலண்ட் வேணும். அந்த டிசைனை நான் உங்களுக்கு ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அந்த டிசைன் வந்து ஊரே வைக்குமா? ஏண்டா, நான் ஆர்டிஸ்ட்டு, நீயே நம்பலன்னா யார் நம்புவோம்? நம்புறப்பா. நம்புறியா? டேன் ஜோ, எப்படி இருக்கு? சூப்பர்மா. மத்தியானம் போட்ட போலையே கடைசியில்? ஆமாம் ஆமாம், நீங்கள் தூங்கினோன்னு போட்டேன். சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுதான் பிடிச்சிருக்கா? சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு. எனக்கு எப்பயுமே இதான் ரொம்ப பிடிக்கும்.
கோன்லாம் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா அது பார்க்கறச்ச அழகாக இருக்கும், போகிறச்ச ஒரு மாதிரி விட்டு விட்டு இப்படி சொரிஞ்சு போகும், அது பார்க்கவே எனக்கு பிடிக்காது. இலை மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும். சரி இருந்தால் போடுவேன். ஸோ இந்த வாட்டி போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.